என்ன விஜய் சார், இன்றைக்கி உங்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பிசுறு இல்லாமல் பேசிட்டு போயிருக்கீங்க. அதேபடி பணமா ஜனமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜனந்தான் முக்கியன்னு சொல்லுவீங்களா? அப்புறம் என்ன மண்ணுக்கு சார் அன்றைக்கி கரூரில் இருந்தப்போ ஜனங்களை விட்டுட்டு ஓடி போனீங்க? கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கூச்சமே இல்லாமல் ஜனந்தான் முக்கியன்னு சொல்கிறீங்களே, அன்றைக்கே மருத்துவமனையில் வந்து மக்களை பார்க்காம ஓடி போனீங்க. குடும்ப உறவுகளை இழந்து வலியோடு இருந்தீங்களா? அதனால தான் அந்த வலியோட பட ப்ரமோஷனாக மலேசியா போய் டான்ஸ் ஆடினீங்களா? அங்கே குடும்ப உறவுகள் பிணமாகவும் வடிபட்டு மருத்துவமனையில் இருக்கும்போது அவங்கள பார்க்காம போகிறதுக்கு பேர் என்ன சார்? உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா எதுக்கு சார் திருச்சி ஏர்போர்ட்டில் நீங்கள் பின்னங்கால் புடனையில் படுற அளவுக்கு ஓடினீங்க? மக்களுக்கு பயந்து ஓடினீங்களா, கைதுக்கு பயந்து ஓடினீங்களா? நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் பொதுச்செயலர் புஷி ஆனந்து மற்ற கட்சிக்காரங்களாம் எதுக்கு சார் தலைமறைவாக 5 நாள் இருந்தாங்க? ஓடி ஒளிஞ்சவரை ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான்னு சொல்லாமல் தியாக தலைவர்னா சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல தலைவராக இருந்தால் மக்கள் மேல் அன்பு கொண்டு இருந்தவரா அன்றைக்கி மருத்துவமனையில் வந்து அந்த மக்களை சந்திச்சிருக்கிறோமே வேண்டாமா? குடும்ப உறவுகளை இழந்து வலியோடு இருக்கிறேன், என் மேலே எல்லா பழியும் போடுறாங்க, என் மேலே எல்லா பழியும் போடுறாங்கன்னு முதல்ல அந்த ஒப்பாரியை கேட்டதை நிப்பாட்டுங்க சார். பச்சையாக படு கேவலமாக அசிங்கமாக இருக்குது சார். அன்றைக்கி கரூர் சம்பவத்துக்கு பிறகு சென்னை ஹைகோர்ட்டே உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சுது. பலியானவர்களை வந்து பார்க்காமல் ஓடி விட்டார் விஜய் அப்படின்னு கண்டனத்தையும் தலைமை பண்புக்கே தகுதியற்ற ஒரு விஜய்ன்னு சொல்லி விமர்சனமும் பண்ணிச்சு அந்த ஹைகோர்ட்டு. உங்களுக்கு வாய் இருக்கிறதுங்கிறதுனால எப்படி வேணாலும் பொய் பேசுங்களா விஜய் சார்? வாயோட அதிகாரம் சேர்ந்தால் எந்த விதமான பொய் பேசிடலாமா? நீங்கள் எத்தனை கதை சொன்னாலும், எப்படி கத்தி பேசினாலும், எப்படி கதறினாலும் வரலாற்றில் இந்த உண்மையை அழிக்கவே முடியாது. வரலாறு சொல்லும், நடிகர் விஜய் தன்னை பார்க்க வந்து செத்து போனவங்களை பார்க்காம ஓடி ஒளிந்து கொண்டாருங்கிற வரலாறு என்றைக்கு நிலைச்சிருக்கும். அது மாறவே மாறாது. கரூர் சம்பவத்தில் உங்கள் மேலேயும் தப்பு இருக்குது விஜய் சார். நீங்கள் கரூருக்கு மதியம் வர வேண்டியவர் ராத்திரி 7 மணிக்கு மேலே வந்தீங்க. சரி, ராத்திரி 7 மணிக்கு மேலே தான் வந்தீங்க. கூட்டம் தொடங்கின இடத்துல இருந்து உங்கள் வண்டியில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆன் பண்ணி மக்களை சந்திச்சிருந்தீங்கன்னா அவங்களாம் உங்களை பார்த்துட்டு அப்படியே கலைஞ்சி போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? வண்டியில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு பாதி கூட்டத்தை கடந்து போய் ஒரு இடத்துல நிறுத்தி அந்த இடத்துல வண்டியில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆன் பண்ணி நீ மக்களை சந்திக்கிறீங்க. உங்களை பார்க்காத மக்கள்லாம் உங்கள் பஸ்ஸுக்கு பின்னாடியே ஒடியாந்து தள்ளுமுள் ஏற்பட்டு நெரிசல் ஏற்பட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறி மிதித்து மூச்சுத்தல் ஏற்பட்டு அடிபட்டு கை குழந்த முறை எல்லாம் செத்தாங்க. கூட்டத்தில் மயங்கினவங்கள அடிபட்டவங்கள ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது கூட நீங்கள் பேச்சை நிப்பாட்டாமல் பேசிகிட்டு இருந்தீங்க. இவ்வளோ நடந்தும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் அந்த மக்களை சந்திக்காமல் தானே ஓடி போனீங்க. நீங்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டு இப்போ வந்து வீரவசனம் பேசுகிறதெல்லாம் எதிர்பார்த்தது தான். நடிகனுக்கு நடிப்பு சொல்லித்தரவா வேணும்? நடிப்பு அரக்கன் சார். நீங்கள் நடந்ததெல்லாம் மறைச்சி பொய்யாக பேசி மக்களை ஏமாற்றும் ஒரு மகா நடிகன் சார். நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இன்னும் எத்தனை நாளைக்கு சார் தான் இப்படி மக்களை பேசி பேசி ஏமாற்றி நடிக்க போகிறீங்க? நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கீங்க சார். அது கூட உங்களுக்கு சுயமாக பேச தெரியல. யாரோ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒப்புவிக்கிறீங்க. பச்சையாக தெரியுது சார் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிறது. என்னங்க சார் சொன்னீங்க? லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துட்ருக்கீங்களா? இன்றைக்கி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு ஆடு திருடின வழக்கில் கைதான உங்கள் கட்சி வழக்கறிஞரை திருப்பத்தூர் மாவட்ட உரிமையியல் நீதிமன்ற அரசு வழக்கறிஞரை நியமிச்சிருக்கீங்க. அது மட்டுமா சார்? உங்கள் விழுப்புரம் மாவட்ட தாவக மாவட்ட வழக்கறிஞர் அணி இணைச் செயலாளர் ஞானசௌந்தரி அவர்கள், மாவட்ட செயலாளர் மோகன்ராஜும் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஆனந்த் அவர்கள் அரசு வழக்கறிஞர் நியமனத்துக்காக 50 லட்சம் வரைக்கும் லஞ்சம் கேட்குறாங்கன்னு சொல்லி இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துருக்காங்க. உங்கள் கட்சி மாவட்ட செயலாளர் மீதும் உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் மீதும் உங்கள் அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர் மீதும் இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. நீங்களாம் லஞ்சம் ஊழலாத ஆட்சி கொடுக்குறேன்னு பேசலாமா சார்? அதே எப்படி பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறத நிறுத்திட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பணம் கொடுத்து அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை மட்டும் விலைக்கு வாங்கலாமா சார்? நீங்கள் தூய சக்தியா சார்? நீங்கள் தீய சக்தின்னு சொல்கிற ஆதரவில் ஜெயிச்ச கூட்டணி கட்சியோட ஆதரவில் தான் சார் இன்றைக்கி நீங்கள் ஆட்சி நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஆட்சி நீங்கள் தூய சக்தி இல்லை சார், துர்நாற்ற சக்தி. தமிழகத்தை அழிக்க வந்த அழிவு சக்தி. ஊழல் வழக்கம் எல்லாம் வச்சுருக்க தலைமையில் வச்சுருக்க அத்தனை பேரையும் உங்கள் கட்சியில் சேர்த்துருக்கீங்க. நீங்களாம் எப்படி சார் தூய சக்தின்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க?
இதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்க போகிறீங்க சார். இன்னும் 5 வருஷம் இப்படியே நடிச்சிட்டு இருந்தீங்கன்னா நாடு நாசமாக போயிடும் சார். மக்களுக்கு ஏதாவது உருப்படியானதை செய்யுங்க. மக்கள் திட்டங்கள் எதுவும் செய்கிறதுக்கு துப்பு இல்லை. ஆனால் எதிர்க்கட்சிகளை குற்றஞ்சாட்டி அவங்கள ஒரு அசிங்கப்படுத்தி பேசுகிறதே ஒரு பொழப்பை வச்சுட்டு தெரியாதீங்க. மக்களுக்கான திட்டங்களை கொடுக்க பாருங்கள் சார். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற பாருங்கள். முதல்ல பத்திரிகைகளை சந்திக்கிங்க. ஒரு தலைவனுக்கு அழகு தான் தலைமை பண்பில் இருக்கும்போது ஊடகத்துக்கும் பத்திரிகைகளுக்கும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்கணும். முதல்ல அது உங்களால் முதல்ல செய்ய முடியுதா? கையில் ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரும் மேடையும் கிடைச்சா போதும், அப்படியே வசனமாக பேசி சீர்றது. ஆனால் சட்டசபையில் மக்களுக்கான ஏதோ ஒரு திட்டங்களை பற்றி கேள்வி கேட்டாவோ சட்ட ஒழுங்கை பற்றி கேள்வி கேட்டாவோ அப்படியே பம்புறது. பத்திரிகை ஊடகங்களை பார்த்தா ஓடி ஒளிஞ்சிக்கிறது, தன் கட்சிக்காரன் சேர்த்தா அவங்கள பார்க்காம ஓடி ஒளிஞ்சிக்கிறது. ஆனால் வாய்க்கிலேயே வக்கனையை மட்டும் நல்லா பேச தெரியுது.